இப்போ நம்ம பார்த்தது லீகல் ப்ரொஃபஷன், அதாவது லாயரோடது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாக்டர், மெடிக்கல் ப்ரொஃபஷன். ஓகே, தி ஃபாலோயிங் இஸ் தி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் அ மெடிக்கல் petitioner for the year ending March 31, 2024. ஸோ ரிசிப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஒரு 6 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்தோன்னே இவ்வளோ பெருசாக இருக்குது, சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம இதை ஒமிட் பண்ணிடலாம் எக்ஸாமுக்கு அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பெருசாக இருக்க சம் தான் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதெல்லாம் வந்துட்டு 15 மார்க்ஸ் சம், ஈஸியாக நீங்கள் வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறது. ஓகே, ஸோ சம் போயிடலாம். ஸோ ரிசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸில் என்னென்ன வரும்? ஸோ நம்ம வந்துட்டு பேலன்ஸே எடுத்துக்க மாட்டோம். ஓப்பனிங் பேலன்ஸ் வராது, க்ளோசிங் பேலன்ஸ் வராது. ஓகே, விசிட்டிங் ஃபீஸ் வரும், கன்சல்டிங் ஃபீஸ் வரும், சேல் ஆஃப் மெடிசன் வரும், ஆப்ரேஷன் தியேட்டர் ரெண்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் வராது. ஓகே, ஸோ விசிட்டிங் ஃபீஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, விசிட்டிங் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவீங்க, உங்களை பார்த்தா கன்சல்டேஷன் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. சேல் ஆஃப் மெடிசன் வித்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தானே. ஸோ அந்த இதுவும் ப்ரொஃபஷன் ரிலேட்டடான இன்கம்ஸ் தான். ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர் ரெண்ட் இதுவும் வந்துட்டு மெடிக்கல் ப்ரொஃபஷன் ரிலேட்டட் தான். ஸோ இந்த 4மே வரும். பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கோட ரெண்ட் வரும், ஸ்டாஃப் சேலரிஸ் வரும், ரெண்ட் டேக்ஸஸ் வரும், எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர்னால் இதெல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக தான். ஸோ ஓகே, அவங்க மென்ஷன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு கொடுத்துருந்தா நம்ம எடுத்துக்க மாட்டோம். எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் வெறும் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக, மெடிக்கல் ப்ரொஃபஷன் ரிலேட்டட். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். பர்ச்சேஸ் ஆஃப் மெடிக்கல் புக் எடுத்துப்போம், பர்ச்சேஸ் ஆஃப் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் எடுத்துப்போம், மோட்டார் கார் எக்ஸ்பென்சஸ் கன்ஃபார்ம் எடுத்துப்போம். ஓகேவா, மெடிக்கல் அசோசியேஷன் மெம்பர்ஷிப் எடுத்துப்போம், ஆடிட் ஃபீஸ் எடுத்துப்போம், ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் எடுத்துப்போம், தீபாவளி என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், மெடிசன் பர்ச்சேஸ் எல்லாமே நம்ம எடுத்துப்போம். பேலன்ஸ் மட்டும் க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஸோ தீபாவளி எக்ஸ்பென்சஸ் ஏன் எடுத்துக்கிறோன்னா, அஸ் அ ப்ரொஃபஷனாக நீங்கள் வந்துட்டு தீபாவளி அப்போ ஏதாவது போனஸ் கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்னால் கண்டிப்பாக ப்ரொஃபஷனில் வரும். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், மெடிசன் பர்ச்சேஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில் போயிடலாம். கேஷ் பேமெண்ட் ஆஃப் ₹5,000 வாஸ் கிவன் டு ஹிம் பை பேஷண்ட் இன் அப்ரிசியேஷன். ஓகே, ஸோ கேஷ் பேமெண்ட் வந்துட்டு gift received from the patients, அதாவது gift from the patients வரும், gift from the relatives வராது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறப்போ உங்களோட பேஷண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுத்தா அந்த கிஃப்ட்டும் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷனில் வருது. பட் இன்கம் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது கிஃப்ட் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், டாட்டர்ஸ், சன்ஸ் ஏதாவது கொடுத்தா அந்த இன்கம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ கேஷ் பேமெண்ட் ஆஃப் 5,000 நம்ம அதை எடுத்துப்போம். So, 1/3 of motor car expenses related to his personal use. Depreciation on motor car allowable under the income tax was 6,000 for professional use. So, போன சம்மில் நம்மளுக்கு வந்துட்டு ஹாஃப் கொடுத்துட்டனால நம்ம வந்துட்டு ஹாஃப் பர்சனல் யூஸ், மீதி ஹாஃப் ப்ரொஃபஷனல்னு போட்டோம். இதில் நம்மளுக்கு 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 ஆஃப் தி மோட்டார் கார் பர்சனல் யூஸ் பண்ணிட்டா ரிமைனிங் 2/3 வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஹாஃப்னு கொடுத்துருந்தா நீங்கள் டேரெக்டாக ப்ரொஃபஷனலுக்கும் ஹாஃப் போட்டு எழுதிடுவீங்க. உங்களுக்கு 1/3 கொடுத்துருந்தா நீங்கள் 2/3 ப்ரொஃபஷனலுக்கு கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ டிப்ரிசியேஷன் 6,000னால அது நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஆடிட் ஃபீஸ் இன்க்ளூட்ஸ், ஆடிட் ஃபீஸ் நம்ம எடுத்துப்போம். டிப்ரிசியேஷன் கம்ப்யூட்டட் ஃபார் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த 10,000 நம்ம எடுத்துப்போம். இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ இந்த அமௌண்ட் எதுவுமே நம்மளுக்கு தேவை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 6th one பார்த்தீங்கன்னா, இஸ் டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் ₹5 lakhs. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 எடுத்துப்போம். ஓகே, ஸோ கிஃப்ட் ஃப்ரம் பேஷண்ட்ஸுங்கிறனால நம்ம அதை எடுத்துப்போம். அதே மாதிரி 1/3 ஆஃப் இஸ் பர்சனல் யூஸ்னால் நம்ம 2/3 தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் வேல்யூஸ் எடுத்துப்போம், ஆடிட் ஃபீஸ் எடுத்துப்போம், அண்ட் டிப்ரிசியேஷன் இஸ் 10,000 எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம சம் போயிடலாம். ஸோ பர்டிகுலர்ஸ், அப்புறம் ருபீஸ் காலம், ப்ரொஃபஷ்னலோட ப்ரொஃபஷ்னல் ரிசிப்ட்ஸ்னு எழுதிருங்க. கொஞ்சம் நான் நீட்டாக எழுதாததுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு 4 வரும். விசிட்டிங் ஃபீஸ், கன்சல்டேஷன் ஃபீஸ், அப்புறம் சேல் ஆஃப் மெடிசன், அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் ரெண்ட், அப்புறம் இந்த கேஷ் பேமெண்ட் 5,000. ஸோ 65,000
25,000, 15,000. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு கேஷ் பேமெண்ட் ஒரு 5,000. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது? 65,000, 65,000, 25,000, 15,000 and 5,000. 1,75,000 வருது. ஓகே, ஸோ மைனஸ் எக்ஸ்பென்சஸ், எல்லா எக்ஸ்பென்ஸையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன நம்மளுக்கு இங்கே வருதுன்னு, கிளினிக் ரெண்ட் வரும், ஸ்டாஃப் சேலரிஸ் வரும், ரெண்ட் டேக்ஸஸ் வரும், எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், பர்ச்சேஸ் ஆஃப் மெடிக்கல் புக்ஸுக்கு வந்துட்டு நம்ம டிப்ரிஷியேஷன் எவ்வளோ சொன்னோம்? 40%. ஸோ 4,000 into 40% வந்துட்டு நீங்கள் டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டேரெக்டாக அவங்க டிப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க 10,000. ஸோ நீங்கள் வந்துட்டு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக 10,000 rupees எழுதிடலாம். நீங்கள் வந்துட்டு டிப்ரிஷியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு கார் எக்ஸ்பென்சஸ் 15,000. இந்த 15,000ல் 1/2 கொடுத்துருந்தா நீங்கள் பர்சனலுக்கு ப்ரொஃபஷனலுக்கு 1/2 எடுத்துட்டீங்க. நம்மளுக்கு 1/3 கொடுத்துருக்கனால நம்ம 2/3 தான் நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷனல் கால்குலேட் பண்ணணும். ஸோ ப்ரொஃபஷனலுக்கு வந்துட்டு 15,000 into 2/3. நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிக்கல் அசோசியேஷன் ஃபீஸ் எடுத்துப்போம். ஆடிட் ஃபீஸ் வந்துட்டு 20,000. ஸோ இங்கே ஒரு ஆடிட் ஃபீஸ் இருக்குது 20,000. இந்த ஆடிட் ஃபீஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் தீபாவளி எக்ஸ்பென்சஸ், என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மெடிசன் பர்ச்சேஸ். ஓகே, ஸோ 15,000, 80,000, 5,000. எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் சார்ஜஸ் 4,000. பர்ச்சேஸ் ஆஃப் மெடிக்கல் புக் வந்துட்டு 4,000 into 40%, 1,600. ஸோ சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களே டிப்ரிஷியேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. கார் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 15,000. அதில் நம்ம வந்துட்டு 2/3 தான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் இன்கம்க்கு எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால 10,000. அண்ட் மெடிக்கல் அசோசியேஷன் மெம்பர்ஷிப் வந்துட்டு 5,000. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆடிட் ஃபீஸ் எடுத்தாச்சு. ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் 2,000. தீபாவளி எக்ஸ்பென்சஸ் 1,000. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 6,000. எக்ஸ்பென்சஸ் 6,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 30,000 வந்துட்டு மெடிசன் பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் இங்கே நம்ம காரோட டிப்ரிஷியேஷன் வேல்யூ இன்கம் டேக்ஸ் படி 6,000 அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ ப்ரொஃபஷ்னல் யூஸ். ஸோ முன்ன வந்துட்டு நம்ம டிப்ரிஷியேஷன் வேல்யூ ஏன் ஹாஃபுக்கு எடுத்தோன்னா இது வந்துட்டு லீகல் ப்ரொஃபஷன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரிஸ்கிரைப்ட் ரேட் ஆன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ ஆஃப் தி கார்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இதில் நம்மளுக்கு வந்துட்டு மோட்டார் கார் அலோவபிள் அண்டர் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டைரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம் டிப்ரிசியேஷன் வந்துட்டு காருக்கு வந்துட்டு 6,000 தான் ஃபார் ப்ரொஃபஷனல் யூஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஹாஃப் எடுக்க மாட்டோம். ஸோ ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன். 1/2ன்னு சொல்லி உங்களுக்கு கார் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தா டிப்ரிசியேஷனுக்கும் நீங்கள் 1/2 வச்சு அந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணி போடுவீங்க. பட் இந்த மாதிரி 2/3, 4/3ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் டிப்ரிசியேஷனுக்கு அந்த மாதிரி போட வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை எழுதினா போதும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்துட்டு 6,000. ஸோ இந்த வேல்யூவும் 6,000 எழுதிருங்க. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 15,000, 80,000, 5,000, 4,000, 1,600, 10,000, 15,000, 20,000, 3,000, 6,000, 36,000. ஸோ 1,95,600. ஸோ இந்த அமௌண்ட்டோட இந்த அமௌண்ட் நம்ம மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். 1,75,000, 20,600. ஸோ இதுதான் நம்மளோட இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு மைனஸில் வருது. ஓகே, ஏன்னா இந்த வேல்யூ தானே பெருசாக இருக்குது. ஸோ இதனால வந்துட்டு மைனஸில் நம்ம எழுதினோம். ஸோ இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் வந்துட்டு 20,600. நான் கொஞ்சம் நீட்டாக எழுதல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அகெயின் ஒரு வாட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எது ரிசிப்ட்ஸ் பார்த்தோமா? ஸோ விசிட்டிங் ஃபீஸ், கன்சல்டேஷன் ஃபீஸ், சேல் ஆஃப் மெடிசன், ஆப்ரேஷன் தியேட்டர் ரெண்ட், இந்த 4மே நம்ம எடுத்துப்போம். ஸோ ரிசிப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு நம்ம ஆட் பண்ணி எழுதிவோம். ரிசிப்ட்ஸில் வேறு என்ன ஆட் பண்ணுறோன்னா கேஷ் பேமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அப்ரிஷியேட்டாக, அதாவது ஒரு கிஃப்ட் வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த கிஃப்ட் எடுத்துப்போம். இதே கிஃப்ட் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸோ கொடுத்தா நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம்.
பேஷன்ஸ் கொடுக்குறனால அது வந்துட்டு ப்ரொஃபஷன் ரிலேட்டட். ஸோ இந்த 5,000 நம்ம எழுதி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷனல் இன்கம் ரிசிப்ட்ஸ் டோட்டல் ரிசிப்ட்ஸாக நம்ம வந்துட்டு எழுதிடும். ஸோ பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும், பேலன்ஸ் மட்டும் நம்ம இந்த சம்மில் எடுத்துக்கல. ஸோ எல்லாத்தோடதையும் எழுதிட்டு நம்மளுக்கு வந்துட்டு 1/3 ஆஃப் தி மோட்டார் கார் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு பர்சனல் யூஸ். ஸோ 1/3 வந்துட்டு பர்சனல் யூஸ்க்காக நம்ம எடுத்துக்கிட்டனால 2/3 தான் ப்ரொஃபஷனல் யூஸ். ஸோ டிப்ரிசியேஷன் வந்துட்டு நம்ம டேரெக்டாக 6,000 அப்படியே எடுத்துப்போம். இந்த ஆடிட் ஃபீஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா அவங்க ஆடிட் ஃபீஸ் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இந்த ஆடிட் ஃபீஸ் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் அப்பீல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த 15,000 நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ ஆடிட் ஃபீஸ் கொடுக்காம இந்த சம்மில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் மட்டும் கொடுத்துருந்தா நீங்கள் அந்த ஆடிட் ஃபீஸ் எடுத்துப்பீங்க. இப்போ நம்மளுக்கு ஆடிட் ஃபீஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டனால இந்த ஆடிட் ஃபீஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் டிப்ரிசியேஷன் 10,000 இந்த வேல்யூ நம்ம எடுத்துப்போம். ஸோ எல்லாம் எழுதிட்டு இந்த வேல்யூவோட மைனஸ் பண்ணால் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது ரிசிப்ட்ஸை விட. ஸோ அதனால -20,600 தான் நம்மளோட இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன்.